Welcome to Definitely Not. Definitely not. ஸோ வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஆர்டர்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஐபிஎல்ல அந்த வரப்போகுது இன்னொரு மேக்ஸிமம் 1 வீக்ல. ஸோ அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணலான்னு. அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, இது என் வாயில சொல்லவே எனக்கு கூச்சமாக இருக்குது. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் வின்னிங் த WPL. தேங்க்யூ. ஆக்சுவலி வந்துட்டு பிரான்சைஸ் கிரிக்கெட்லயே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம் ஆல் அரௌண்ட் த வேர்ல்ட்னா மும்பை இந்தியன்ஸ் தான். ஹாப்பியா சொல்றா. நிறைய டீம் எடுக்காம போயிட்டோம். சரி, அது அது அடுத்த இஷ்யூ. நல்ல வேளை எடுக்கல. சோ நேத்து மேட்ச் பத்தி கொஞ்சம் நேத்து மேட்ச் எப்படி இருந்துச்சு பாத்தியா? நேத்து மேட்ச் ஆக்சுவலா வந்து நான் மும்பை தோத்துருவாங்கன்னு நினைச்சிட்டேன். அந்த ஒரு இனிஷியல் ஸ்டார்ட்னால 20-2 ஒரு 8 overs வரையும் ரன்னே இல்லை. அப்புறம் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சாங்க ஹர்மன் பிரீத் கவுரும் பிரண்டும். செம்ம இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் சேசிங்லயுமே கொஞ்சம் அந்த சொன்னலண்ணா அதேதான். ஷெஃபாலி வர்மா வந்து மும்பைக்கு ஆப்போசிட்டா கொஞ்சம் அந்த பவுலிங் அட்டாக்கு எனக்கு என்னமோ அவுட் ஆயிடுவான்னு தான் இருந்துச்சு. இருந்தாலும் மெக்லானிங் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருக்கான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கான். ஈஸி டார்கெட் தான். ஏன்னா 150 எல்லாம் போன ஐபிஎல் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. என்னன்னா ஈஸியா 200 அடிக்கிறாங்க. எனக்கு என்னன்னா வந்துட்டு டெல்லி நான் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு சப்போர்ட் பண்ணேன். டெல்லிக்கு சப்போர்ட் பண்ணும்போது பவுலிங் ஓகே, இனிஷியலா நல்லா இருந்தாங்க. அப்புறமா கவுர் அடிச்சாங்க, ரன் போச்சு, ஓகே. பட் 150ன்றது அந்த கிரவுண்ட்ல ரொம்ப சேசபிள் டார்கெட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா பெருசா ஸ்பின் ஆன மாதிரி எனக்கு தெரியல, அடிக்க ரொம்ப வேகமா ஸ்விங் ஆன மாதிரியும் தெரியலன்னு. சரின்னு அந்த இதுல மேக்சிமம் வந்து கடைசியில வந்துட்டு காப்போட விக்கெட்டும் இல்ல ஸ்டார்டிங்ல லேண்டிங்கோட விக்கெட் மட்டும் தான் ஒரு என்ன சொல்றது எதுவும் பண்ணிருக்க முடியாது. மீதி டெல்லி பிளேயர்ஸ் அவுட் ஆன எல்லாமே தடுத்திருக்க முடிய ஒரு விக்கெட். எப்படி அவுட் ஆனும்னு சொல்லி கொடுத்துட்டு அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு மோசமான சேஸ் ஆக்சுவலி நான் பார்க்கவே இல்லை. பட் அதர் மும்பை இந்தியன்ஸ் டிசர்விங். ஏன்னா ஃபுல்லாவே வந்துட்டு பெட்டர் டீமா இருந்தாங்க இந்த மேட்ச்ல மட்டும் இல்ல, டோர்னமெண்ட்ல கூட. ஆனா டெல்லி 3 ஃபைனல்ஸ்லாம் தோக்குறது ஏத்துக்க முடியும். ஆனா இந்த ஸ்டார்டிங்ல இந்த டாப் 4 அவங்களால கிராக்கே பண்ண முடியல. அதனாலதான் கொஞ்சம் இந்த வாட்டி ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாங்க. போன வாட்டிலாம் ஒரு 5th 6th டவுன்லாம் வந்து பேட்டிங் கிடைச்சிச்சு, ரன்ஸ் வரவே இல்லை அவங்களுக்கு. ஆர்சிபிக்கு ஹோம் கிரவுண்ட்லயும் ஜெயிக்கவே இல்லை அவங்க எதுவுமே. ஆக்சுவலா அந்த ஆர்சிபிக்கு பெரிய லாஸ் அந்த சோஃபி டிவைன் அண்ட் ஸ்ரேயங்கா பாட்டில். அவ போன வருஷம் பர்பிள் கேப். சோஃபி டிவைன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், கொஞ்சம் பவர். ரிச்சா கோஷ் இந்த வாட்டி சில இன்னிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. சோஃபி டிவைன் இருந்தா மேபி அவங்க கொஞ்சம் கொடுத்திருப்பாங்க. ரொம்பலாம் நல்லா ஆடாத மாதிரிலாம் இல்ல. எனக்கு எலிஸ் பேரி நல்லா கிளிக் ஆனதால உனக்கு மந்தனாவோட இன்னிங்ஸ் தெரியல. எக்ஸாக்ட்லி அதேதான் தெரியல. எல்லா மேட்சும் பேட்டிங்ல சிங்கிள் ஹேண்டடா எலிஸ் பண்றதால காப்பாத்தி. ஐ திங்க் ஓவராலா என்டர்டெய்னிங் டோர்னமெண்டா தான் இருந்துச்சு நான் பார்த்த மேட்சஸ்லாம். இந்த வாட்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இனிஷியல்ல பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சூப்பர் ஓவர் மேட்சஸ் எல்லாம் பார்த்தோம். சூப்பர் ஓவர் மேட்ச் அப்புறமா வந்துட்டு இந்த ஆர்சிபி பிஃபோர் இது முடியும் போதுன்னு நினைக்கிறேன், ஸ்னேஹ் ராணா வந்து கடைசி அதுவும் சூப்பரா இருந்துச்சு அது. அண்ட் இந்த ஐபிஎல் இருந்து நீ லைக் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, அவர் வந்து எதுக்கு லுக் ஃபார்வர்ட் பண்ற? இந்த ஐபிஎல் எக்ஸ்பெக்டேஷன்னா எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இல்ல. எனக்கு இந்த 15 ஃபார் 2026 வேர்ல்டு கப்புக்கு லைக் இப்போ ஒரு மோஸ்டா ஒரு 12 செட் ஆயிடுச்சு. அந்த ஒரு 3 மெம்பர்ஸ் இந்த ஐபிஎல்ல இருந்து எடுப்பாங்கன்னு தோணுது. ஸோ அந்த ஒரு டிஸ்கஷன் தான். லைக் சிவம் துபேவா, நிதிஷ்குமார் ரெட்டி, இந்த மாதிரி ஸ்பாட்ஸ். சுப்மன் கில்லோட இன்க்ளூஷன் இருக்குமா, இந்தியன் வைஸ் கேப்டன், அது ஒரு பெரிய டிபேட். ஸ்பின்னர்ஸ் இதுலயும் அதே மாதிரி 3 நாள் ஸ்பின்னர் போறாங்களா, லைக் அந்த மாதிரி. எனக்கு இங்க இருந்து இந்த 15 தான். இதுல ஒண்ணும் எனக்கு பெருசா யார் வின் பண்ணுவா அந்த மாதிரி எதுவும் இல்ல, அவ்வளவு இல்லை. எனக்கு அந்த 26 வேர்ல்டு கப் இந்தியால நடக்குதுன்றதால லைக் அந்த ரோஹித்தும் கோலியும் கொண்டு போனது இவங்க எப்படி பண்ணுவாங்க, அந்த மெயின் 15 எப்படி இருக்கும், இதுதான் பெரிய டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். இந்தியாவில் நடக்குது ஆப்வியஸா. நிறைய பேர் வந்து இந்த வருஷம் கேப்டன்சி வந்துட்டு ப்ரூவ் பண்ண ஒரு பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பீட் ஏன்னா வந்து இந்தியன் டீம் வந்துட்டு இப்போ ஓடிஐ இவங்க வந்து ஆடுறாங்க. ரோஹித் கோலி ஆடுறாங்க. ரோஹித் இருக்க வரைக்கும் கேப்டன்சியா இருப்பார்.
ஸோ அந்த கேப்டன்சியை ரெப்ளிகேட் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ வந்து ஸ்கை வந்து T20 டீமுக்கு கேப்டனா இருந்து வச்சிருக்காங்க, ஓகேவா? பட் பர்ஃபார்மன்சஸ் வரலன்னா, ஏன்னா டொமஸ்டிக் ஃபார்மேட்ல வந்து இதுல தான் சையத் முஷ்டக்ல தான் கேப்டனா இருந்தாங்க, கப் வாங்கி கொடுத்தாங்க, ஓகேவா? பட் ஐபிஎல்ல வந்து கேப்டன் கிடையாது. இஸ் பிளேயிங் அண்டர் அ டிஃப்ரெண்ட் கேப்டன். ஸோ மேபி அங்க இன்டர்நேஷனல் போனா அந்த டைனாமிக் மாறுமா, பிரச்சனை வருமா? அவர் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் பஞ்சாபோட கேப்டன். T20ல ஸ்குவாட்ல வந்துட்டு இப்போ டிஸ்கஷன்ல பேர் எடுக்கவே மாட்டாங்க. பட் ஆனா இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர் தான். அந்த மிடில் ஆர்டர்ல ஃபுல்லா இருக்கு. பட் ஸ்டில் ஒருவேளை மேபி கேப்டன்சினால இன்க்ளூட் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஸோ அண்ட் ஈவன் ருத்துவுமே வந்துட்டு சென்னை ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு சென்னை ஃபேன்ஸ் மேனேஜ்மெண்ட்க்கு வந்து ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் இயர் நான் நான் இது ஒன்றும் லைக் தப்பு சொல்லணும்னு கிடையாதுடா. ஃபர்ஸ்ட் இயர் கேப்டன்சி பண்றது கஷ்டம். அதுவும் டீம்ல வந்துட்டு டோனி இருக்கும் போதே நீ வந்து கேப்டன்சி பண்ணுன்ற போது சின்ன சின்ன விஷயத்த கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க தான். ஸ்பின்னர்ஸை யூஸே பண்ணல லாஸ்ட் இயர். சென்னையில ஆடிட்டு ஸ்பின்னர்ஸை யூஸே பண்ணல. ஸோ மேபி அந்த மிஸ்டேக்ல இருந்து லேர்ன் பண்ணி அண்ட் ராஜத் பட்டிதார் ஆர்சிபிக்கு. ஸோ மத்திய பிரதேஷ் ஓகே கேப்டன், பட் ஐபிஎல்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேமா வரும்ல. ஸோ ஆர்சிபி ஒரு லாங் பீரியடுக்கு பாக்குறாங்க. அதுதான். ஸோ அது பேட்டிங்ல மேபி, ஏன்னா லாஸ்ட் இயர் பேட்டிங் வந்து ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறதுல பட்டிதார் நிஜமாலே பயங்கர கேப்பபிளான பிளேயர். பட் ஆனா வந்து அது கேப்டன்சின்ற போது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரெஷரோட வரும்ல. ஸோ ஐ திங்க் வந்து நிறைய கேப்டன்ஸ் வந்து அண்ட் இதான் 7 இந்தியன் கேப்டன்ஸ் அண்ட் பேட் கமின்ஸ். ஸோ ஐபிஎல்ல ஸோ அந்த எல்லா இந்தியன் கேப்டன்ஸ்க்குமே ஒரு பாயிண்ட் இருக்கு ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ அதுவும் எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் பாக்குறதுக்கு. ரெண்டாவது பஞ்சாப். நான் எந்த ஆன்லைன்ல எந்த ரிவ்யூ பார்த்தாலும் அவங்க சொல்ற 11 பார்த்தா நிஜமா எனக்கு பயமா இருக்குது பஞ்சாபோட டீம் பார்க்கும்போது. ஆனா பஞ்சாப் ஜிங்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அது அவங்க உழைச்சிட்டு வரணும், ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி பண்ணணும். பட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஹவு, ஏன்னா டூ மெனி ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு பஞ்சாப் பார்க்கும் போது. அவங்க இருக்க ஃபர்ஸ்ட்க்கு தே வென்ட் வித் சோ மெனி பிளேயர்ஸ்ல நிறைய ஆல்ரவுண்டர்ஸ், நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அத்தனை ஆப்ஷன் இருக்கனால அவங்க சாய்ஸ் மேபி ஸ்பாயில் ஆயிருமா, இல்ல ரிக்கி பாயிண்டிங் அதை வந்துட்டு ப்ராப்பரா கைட் பண்ணுவாரா? ஸோ பஞ்சாப் எப்படி ஆடுவாங்க இந்த தடவை பிளே ஆஃப்? ஏன்னா இத்தனை வருஷத்துல 2 டைம்ஸ் தான் பிளே ஆஃப் வந்திருக்காங்கன்னு போட்டிருந்தாங்க. ஸோ திருப்பி அவங்களால வர முடியுமா? ஸோ பஞ்சாப் அண்ட் எஸ்ஆர்எச் அதர் தென் சிஎஸ்கே இந்த ரெண்டு டீம் எப்படி ஆடுவாங்கன்னு நான் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த வாட்டி ஈகரா பாக்குற டீம் என்ன டீம்னா, நான் மும்பையே எப்படி ஃபார்ம் ஆவாங்கன்னு நான் யோசிப்பேன். ஸோ மும்பைக்கு வந்து ஒரு சென்னை கூட இப்போ ரீசெண்டா அடிச்சு மும்பைக்கு ஒரு லாங் ரன் இருக்கு. அப்பதான் இந்த டீம் செட் ஆகாம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எப்போ பொலாடோட ஃபெயிலியர் ஆச்சோ, ஸோ அவங்களுக்கு அந்த ஃபினிஷர் செட் ஆகல. அவ்வளவு பெரிய டீமுக்கு அந்த அவ்வளவு பெரிய பிரான்ச்சைஸ்க்கு செட் ஆகலையா? ஸோ அதை நான் பார்ப்பேன் மும்பைக்கு. வேற என்ன பஞ்சாப். நான் பஞ்சாப்க்கு வந்து ரிஷப் பண்ட்டை எடுத்திருந்தாங்கன்னா மேபி பஞ்சாப் ரூல் அவுட் பண்ணியிருப்பேன். என்னதான் இருந்தாலும் டாப் 4ல இருந்தா டாப் 4ல இருந்து கண்டிப்பா கேப்டன்சினாலயா? கேப்டன்சினாலன்னு இல்ல, இப்போ எப்படின்னா இப்போ ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி பொட்டன்ஷியல் மேபி கரெக்ட் தான். கேப்டன்சி ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி பொட்டன்ஷியல் வந்து எனக்கு என்னமோ ரொம்ப சுப்பீரியரா இருக்குன்னு தோணுது. அண்ட் நான் 2 நியூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு யோசிச்சேன். ஒன்னு வந்துட்டு அஜன்கே ரஹானே கேப்டன் ஆஃப் கேகேஆர், அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆக்சுவலா அவனுக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. இப்போ அந்த டீமை கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல கூட்டு போறது மட்டும்தான் அந்த டீமுக்கு தேவை. ஏன்னா ஆல் செட் அந்த டீம் எனக்கு என்னமோ ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அந்த டீம் சேஞ்சஸ்ல ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. எனக்கு வந்து அதே கோர் தான் இருக்கு. சேம் ரசல், நரேன், உனக்கு ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர், ஸோ டிகாக், குர்பாஸ், ஸோ அப்படியே இருக்கு. ஸோ இப்போ நீ வெங்கடேஷ் ஐயர் கொடுத்திருந்தாங்கன்னா அதை வந்து ஒரு மாதிரி பார்த்துருப்பேன் அந்த டீமை. புது கேப்டன், அதனால இப்போ ரஹானிக்கு போனதால எனக்கு செம ஹாப்பி. அந்த டீம் இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவா இருக்கும்னு. அண்ட் அதுல இருந்தே ஒரு கொஸ்டின் திருப்பி, இப்போ வெங்கேயருக்கு வந்துட்டு அவ்வளோ 26 தானே கொடுத்தாங்க. 26 கொடுத்தது வந்துட்டு ஐ திங்க் நான் பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த லைக் எக்ஸ் பிளேயர்ஸா இருக்கட்டும், இல்ல ஆன்லைன் கமெண்ட்ஸ் இருக்கும், கிரிட்டிசைஸ் பண்றதே தான் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். அவ்வளோ வர்த்து கிடையாது ஈவன் அவங்க ஃபேன்ஸுமே. பட் ஐ திங்க் பர்சனலா வந்துட்டு ரொம்ப வருத்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெங்கி வந்துட்டு நல்லா ஆடல, இல்ல ஓகே ஆடினா கூட மினிமம் 400 to 500 வந்துடும் நினைக்கிறேன் ஒரு சீசன்ல ரன்ஸ். அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிளே லாஸ்ட் இயர் பிளே ஆஃப்ஸ். வெங்கி தான் அந்த பிளே ஆஃப்ஸ்லயே வந்துட்டு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருந்தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போது, ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஓகே நான் ஒரு நல்ல டேலண்டா பாக்குறேன், இல்ல நல்ல பிளேயரா வந்து 5-6 வாங்கி போட்டுறேன்.
ஓகேவா? என்ன பண்றாங்க, குரூப் ஸ்டேஜ் ஃபுல்லா பார்த்து அடிக்கிறாங்க, ட்ராப் அடிக்கிறாங்க அந்த மாரி. ஆனா பிளே ஆஃப்ஸ் வரும்போது அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. ம். லைக் அதுதானே அந்த ஒரு சாம்பியன்ஷிப் டீமுக்கும், நார்மல் டீமுக்கும் பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் போயிட முடியும். அந்த பிளே ஆஃப்ஸ்ல வின் பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சோ அதான் வெங்கி ஐயர் அந்த மணி பிரைஸ் டேக் வந்து ஜஸ்டிஃபைடா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். என்கிட்டயே இருக்க பிரைஸ் டேக் பத்தி எனக்கு அந்த பிரைஸ் டேக்கே வேணாம். உனக்கு ம், உனக்கு ஆன் கோல் அந்த பேப்பர்ல அந்த 11 அதுல இருக்க ம், அந்த பிரைஸ்லாம் நம்ம ஒமிட் பண்ணிட்டு அந்த டீமை பார்த்தாவே போதும். வெங்கியர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதுவும் அதே சேம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்லயே உனக்கு திருப்பி சான்ஸ் கிடைச்சதால அந்த என்விரான்மெண்ட்டும் உனக்கு சூட் ஆகும். அந்த ஈடன் கார்டன் கிரவுண்ட் சேம் அதே தான். உனக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா 2 ஓவர்ஸ் பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ உனக்கு ரஹானே கிட்டே இருந்து உனக்கு கேரி ஃபார்வர்ட் பண்றது கூட சான்ஸ் இருக்கு. அதுக்கு மேபி கூட உனக்கு வெங்கடேஷ், ஏன்னா உனக்கு ரஹானே வந்து செகண்ட் ரவுண்ட்ல தான் எடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் அன்சோல்ட் ம். ஆகி. ஆமா, ஆமா. ரஹானே உனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ ரஹானே உனக்கு செகண்ட் சாய்ஸ் எடுத்து, ஏன்னா அவங்களே செம கன்ஃபியூஷன்ல இருந்திருக்காங்க. இது உனக்கு ஆப்ஷன் பார்க்கும் போதே நல்லா தெரியுது. ம். உனக்கு ஒரு கேப்டனே இல்லாம அதுக்கப்புறம் செகண்ட்ல கேப்டன் எடுத்து, ஏன்னா வெங்கடேஷ் கேப்டனா எடுத்திருக்காங்க. அது ஒரு அப்புறம் திருப்பி அன்சர்டனிட்டி. ரஹானே சேஞ்ச் பண்ணி, ஸோ அவங்களுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. இப்போ ரஹானே எடுத்ததுல ஹாப்பி. ஸோ ரஹானே கிட்ட இருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி வெங்கடேஷ் ஐயர் கொண்டு போவாங்கன்னு தோணுது எனக்கு. ஏன்னா வைஸ் கேப்டன் சொல்லியிருக்காங்க வெங்கி. ஸோ ப்ராபப்ளி இந்த இயர் வெயிட் பண்ணிட்டு இது பண்றோம். எல்எஸ்ஜி பத்தி பேசும்போது மயங்க் யாதவ். ஸோ ரூல் அவுட் அவனோட ரூல்ட் அவுட் இல்ல. அதான் இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐபிஎல் ரூல்ட் அவுட். ஸோ அதை பத்தி பேசும்போது அவனோட கரியர் என்ன, இந்தியன் டீமுக்குள்ள பிரேக் அவுட் ஆகி பவுல்ட் வெல். ஸோ இதுக்கு மேல கன்சிஸ்டன்டா ஆட முடியுமா திருப்பி? எல்எஸ்ஜிக்கே இந்த டவுட். ஏன்னா எல்எஸ்ஜி வந்து ரீடைன் பண்ணாங்க. அப்பனா வந்து ஒரு பேங்கிங் ஒன்று கண்டிப்பா அங்க ஆடுவார், எல்லா மேட்சும் ஆடுவார் அப்படின்னு. பட் இந்த மாதிரி ஒரு டார்னமெண்ட் இன்ஜுரி மயங்க் யாதவோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆக்சுவலா மயங்க் யாதவ் வந்துட்டு அவனோட அந்த பும்ராவோட எக்ஸ் ஃபேக்டர் மயங்க் யாதவ் கிட்ட கண்டிப்பா இருக்கு. அவன் போடுற லென்ஸ் அது அந்த அந்த ஃபியூ ஓவர்ஸ்லயே தெரிஞ்சிச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்லயே மயங்க் யாதவோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனாலதான் அவனை இவ்வளவு பேக் பண்ணி, இன்ஜுரியே ம். இருந்தாலும் இவ்வளவு பேக் பண்ணி 10 crores, ஐ திங்க் 10 crores, 10 crores ரிட்டைன் பண்ணாங்க. 10-11 ஆமா. 10, ஆ 11 crores. ஸோ அவங்க அந்த டேலண்ட் ஸ்கவுட்டிங்லயே தேடி பார்த்து தான் அவங்க இப்படி எடுத்திருக்காங்க. இப்போ 22 சம்திங். இதுக்கப்புறம் அவனால பழைய அந்த ஸ்பீட் ஜென்ரேட் பண்ண முடியுமா, அந்த பழைய மைண்ட் கேதவா வருவாங்களான்னு டவுட் தான். பட் அதே உனக்கு சேம் கன்சிஸ்டன்சி இருக்கும் தான் எனக்கு தோணுது ஒன்ஸ் ரிட்டர்ன் ஆனா. ஏன்னா உனக்கு ஏஜ் இல்லைல்ல உனக்கு. இப்போ நீ ஒரு ஷமி மாதிரி ஒரு ஆளே உனக்கு ரிட்டர்ன் வரும்போது உனக்கு ஏஜ் இருக்கிறதால எனக்கு என்னமோ கம்பேக் இருக்கும். பட் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இந்த 10 crores எடுத்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு. ஐபிஎலுக்கு இது பண்ணுவாங்க தவிர அவன் கிளாஸ் தான். பார்க்க ஏன்னா இனிஷியல், ஆனா அவங்களால ம், லாங் ஃபார்மேட்ஸ் விளையாட முடியாதுன்னு ம், ம். கண்டிப்பா தெரிஞ்சிச்சு. இப்போ உனக்கு T20 மட்டும்தான் எனக்கு என்னமோ மட்டும் மைண்ட் சேவருக்கு ஆப்ஷன். வேற எதுலையுமே கிராக்கே பண்ண முடியாது. அண்டு இதான் ராஜஸ்தான் பத்தி பேசும்போது திருப்பி யோசிச்சுட்டு இருந்தேன். ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு அகைன் அவங்களும் அவ்வளவு காசு கொடுத்து போயிருக்காங்க. 2 ஸ்பின் நல்லா போட்ட பிளேஸுமே விட்டுட்டு அசரங்கா அண்ட் தீக்ஷனாவை எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே அந்த ரிட்டர்ன்ஸ் திருப்பி கிடைக்கணுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. அசரங்கா மேல எனக்கு டவுட் இல்ல. பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே வந்துடும். பட் தீக்ஷனாவால ரெப்ளிகேட் பண்ண முடியும். தீக்ஷனா வந்துட்டு அவங்க பேக் பண்றது காரணம் என்னன்னா வந்து அதர் டோர்னமெண்ட்ஸ்ல வந்துட்டு அந்த ராயல்ஸ் குரூப்புக்கு வந்து தீக்ஷனா ஆடி இருக்கான். ஸோ அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் திருப்பி பேக் பண்ணி போயிருக்காங்க. அண்ட் அந்த பிட்ச் எனக்கு ஆர்ச்சருக்கு சூட் ஆகுமான்றது எனக்கு தெரியல ராஜஸ்தான்ல. ஸோ ஐ திங்க் அவங்க பவுலிங் அட்டாக்கும் எனக்கு ரொம்ப கொஸ்டினபிளா இருந்துச்சு திருப்பி யோசிச்சு பார்க்கும்போது. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போதே பார்த்தா சந்தீப் சர்மா தான் லீட் பண்ணி ஆகணும் லீட் பண்ணணும். போத் ஆமா. அட் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ்ல. எனக்கு என்னவோ இந்த இப்போ பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் அது கண்டிப்பா இல்ல இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர். ம். பட் இந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து இப்போ நீ இங்கிலாந்து அட்டாக்லயே பார்த்தா ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு தான் விக்கெட் டேக்கிங் விக்கெட்ஸ் எடுத்தான். எபிலிட்டியில இருக்க மாதிரி காஸ்ட்லியா இருக்கு. இருந்தாலும் விக்கெட்ஸ் வந்துச்சு. விக்கெட் சஞ்சு டேக்கிங் சாம்சன்லாம் எபிலிட்டி டார்னமெண்ட் இருக்கு. பண்ணான். அதில் ரஷீதன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டும் தான் விக்கெட் டேக்கிங் ம், பால் ம், போட்ட மாதிரியே ம். இருந்துச்சு. ஸோ அதனால ஜோஃப்ரா ஆர்ச்சரை நீ செகண்ட் லைன் பவுலரா வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா உனக்கு பவர் பிளேல உனக்கு சந்தீப் சர்மா, தீக்ஷனா அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர். இப்ப சிஎஸ்கே பத்தி இப்போ ஃபேனா நாங்க வந்துட்டு லைக் பிஃபோர் ஆக்ஷன், டியூரிங் ஆக்ஷன், அதுக்கப்புறம் நான் வந்த பர்ஃபார்மன்சஸ். ஏன்னா நான் வந்துட்டு ஆக்ஷன் அப்போ ஜேமி ஓட்டலர் பேக் பண்ணேன் ஓகேவா. அப்புறமா இந்தியா டோர்னமெண்ட் ஆடுறத பார்த்தா ஸ்பின்னுக்கு கொஞ்சம் கூட க்ளூ இல்ல. சேப்பாக்ல ஆட வச்சா கம்ப்ளீட் லயபிலிட்டி, அதனால வாய்ப்பே இல்லை. அண்ட் ஆல்சோ சிடிக்கு அப்புறம்
ஒரு பிளேயிங் 11 வந்துட்டு ஒரு ஒரு ஃபேனுக்கும் இருக்கும். நீ ஒரு ஆப்போசிட் டீம் சப்போர்ட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்கற. எது உன்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் சென்னை 11 ஃபீல் பண்ற நீ? பிளேயிங் 11 கண்டிப்பா ரச்சின் ரவீந்திரா இருக்கணும். ஓகே, பத்திரனா, ரச்சின் ஓகே, ரவீந்திரா, பத்திரனா, நூர் அகமது ஓகே. கண்டிப்பா. வேற ஃபாரின் ஆப்ஷன்ஸ் என்ன? ஓவர்டன், கான்வே. சாம் கரன், ஓவர்டன், கான்வே, நேத்தன் எல்லிஸ் அந்த மாதிரி. ஆனா பத்திரானாட்ட நேத்தன் எல்லிஸ் ஆட மாட்டான். ஸோ லெஃப்ட் வித் ஆ, எதர் சாம் அப்ப கரன், கண்டிப்பா ஓவர்டன். சாம் கரன். ம். சாம் கரனோட ஃபார்ம் பெனாமினலா இருக்கு அந்த எல்லா இதுல லீக்ஸ்லயும். IL T20 பாத்தியா? ஃபைனல்ஸ் பார்த்தேன். ஃபைனல்ஸ் பார்த்தேன் நானு. நல்லா ஆடி இருந்தான். சாம் அதெல்லாம் கரன் மோர் தென் பவுலிங், பேட்டிங் சூப்பரா இருக்கு. பேட்டிங் சூப்பரா இருக்கு. ஆமா. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. அதனால இந்த இப்போ இந்த ரச்சின் ரவீந்திரோட ஃபார்ம், சாம் கரனோட ஃபார்ம், நூர் அகமது, அப்புறம் இன்னொரு பிளேயர் பத்திரானா. ஒரு பத்திரனா. ஓகே, இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஃபோரா இருக்கும். ஸோ இப்படி நீ அரேஞ்ச் பண்ணினா உனக்கு ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட். ஓகே. ம். ஓகே, ஒன் டவுன் வந்து ராகுல் திரிபாதி, ம். பெஸ்ட் பிளேயர் ஆஃப் சென்னை. ஸோ நம்பர் 4 எய்தர் விஜய் சங்கர் ஆர் தீபக் ஹூடா. எனக்கு என்னமோ ஓகே. தீபக் ஹூடாக்கு விஜய் சங்கரே எனக்கு பெட்டர் இருக்கணும்னு பெட்டர். தோணுது. ஆ. ஆனா அவங்க அந்த குஜராத் கிரவுண்டே கிளியர் பண்றானா சேப்பாக் ஈஸியா கிளியர் பண்ணிடும். அதுவும் ஸ்பின்னும் சூப்பரா அடிப்பாங்கனால எனக்கு ம். விஜய் சங்கர் நம்பர் 4. 5 வந்து தூபே. பிக் பண்ணிருந்தோம் தூபே. ம். 5 தூபே அண்ட் 6 தோனி. எனக்கு என்னமோ ம். தோனி இந்த வாட்டி கொஞ்சம் 6 முன்னாடி ஜட் வரணும்னு நினைக்கிறேன். ஆனா வரணும். வருவாரான்றது யாராலையும் பதில் சொல்ல முடியாது. முட்டி திருப்பி சரியாயிடுச்சா? ரன் பண்ண முடியும்னா ஐ திங்க் இல் கம் ஃப்ரண்ட். ரன் பண்ண முடியாதுன்னா திருப்பி லாஸ்ட் இயர் மாதிரி தான். அப்படி இல்லைன்னா ஓகே ஓகே, 6 ஜடு 6 7 அண்ட் டோனி 7 வச்சு. ஓகே, 7 தோனி அண்ட் அஸ்வின் அட் 8. அஸ்வின் அட் 8. பேட்டிங் 8 வரைக்கும் வந்துருச்சு. பேட்டிங் 8 வரையும் வந்துருச்சு. ஸோ இதோட உனக்கு பேட்டிங் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு கலீல் அகமது, ஆ 100 சாரி சாம் பத்திரா. கரன். ஆ சாம் கரன். சாம் கரன். ஓகே. So, சாம் கரன் நீ செட் சாம் பண்ணினா கரன் தான் 8 இவ்வளவு வரும் நினைக்கிறேன். சாம் கரன் அட் 8. சாம் கரன் 8 இல்ல, சாம் கரன் 6 வந்துரும்னு நினைக்கிறேன். ஜடேஜா அண்ட் தோனிக்கு முன்னாடியே சாம் ஓகே, கரன். ஓகே, ஓகே. அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீ பாத்தீங்கன்னா கலீல் அகமது, நூர் அகமது, ம். பத்தி பத்திரனா. இம்பாக்ட் பிளேயர், ப்ராபப்ளி ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஃபார்வர்ட் அன்ஷுல் கம்போஜ். அன்ஷுல் கம்போஜ் போவாங்க அன்ஷுல் ப்ராபப்ளி. கம்போஜ். ஸோ ஏன்னா வந்துட்டு இது ப்ராக்டிக்கல் லெவனா இருக்கும். ஆனா நீ வந்துட்டு ஆஹ், சென்னை பத்தி தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு பாசம் தான் முக்கியம்னு கான்வேயோட தான் ஓபன் பண்ணுவாங்க. இல்ல கான்வே ரச்சன் 2 பேரும் வச்சு ஓபன் பண்ணிட்டு ருத்துவ 3ல அனுப்ப கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது அந்த விஜய் சங்கர் தீபக் கூட இதை வந்து எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜடு டூவே டோனியை அப்ப நீ மட்டும் சாம் வந்துட்டு கரன் டிராப் பண்ணிடுவீங்க. ஃபாரின் பிளேயர், ஃபாரின் பிளேயர் ஃபாரின் பிளேஸ்ல சாம் கரன் டிராப் ஆமா. சாம் கரன். அண்ட் 100 ஆர் மேபி எனக்கு 2 ஸ்பின்னர் போதும், ஜடேஜா அஸ்வின் போதும்னா என்ன பொறுத்த வரைக்கும் டிராப்பே சான்ஸே இல்ல. பண்ணக்கூடாது. டிராப் பண்ணவே கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். 10 கோடி எடுத்தது சரியான போய் டிராப் பண்ண. ஆனா பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ருத்துவோட என்னமோ கேப்டன்சி. கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. 100% நூர் அகமது டிராப் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா அந்த 10 crores இவ்வளவு பெரிய காசுலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவன் இப்படி கண்டிப்பா ஒரு 10 காமிச்சாங்கடா. years அவனை அந்த டீம்ல சரியான வச்சு விளையாட விடுவாங்க. ஏன்னா அதனால நூர் அகமது நீ டிராப் பண்ணினா அது பெரிய தப்பு.